ஃபோர்ஸா ஹொரைசன் 6 இந்த எஃப்ஹெச் சீரியஸுக்கே உரித்தான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 5th பார்ட்டில் இல்லாத கார் வந்து 6th பார்ட்டில் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு கார்ஸை வந்து இவங்க புதுசாக இறக்குவாங்க. ஐ மீன் புது கார்னா புது காரே கிடையாது. சில 98 மாடலாக இருக்கட்டும், 2000 காலகட்டத்தில் வந்த கார்ஸாக இருக்கட்டும். இந்த எஃப்ஹெச் 5th வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 2000 வந்து அந்த BMW M5 சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் போர்ஷ்லேயும் நமக்கு பிடிச்ச கார் ஒன்று இருக்குது. போர்ஷ் டைகான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஈவி ப்ளஸ் அதோட டார்க்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த கேமில். அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் உங்களுக்கு நிறைய கார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத கார்ஸ் எல்லாமே வந்து இந்த எஃப்ஹெச் சீரிஸில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்போ புதுசாக வந்த எஃப்ஹெச் 6 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம இந்த கேமுடைய கிராஃபிக்கை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. ஸோ கிராஃபிக்ஸ் பக்கம் நம்ம அப்படியே தள்ளி வச்சுட்டு நம்ம இப்போ இந்த கேமில் வந்து பழைய எஃப்ஹெச் 5லையும் இப்போ இந்த எஃப்ஹெச் 6லையும் வந்து என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆல் ப்ரோஸ் அண்ட் சிஸ், வெல்கம் டு த அன்டிலிட்டி பாக்ஸ். ஓகே, முதல் விஷயம் ஆட்டோ டிரைவ் மோட். இந்த எஃப்ஹெச்சோட சீரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிரைவ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நிறைய கேம்ஸ்லலாம் பார்ப்போம். அசாசின் க்ரீடாக இருக்கட்டும், அசாசின் க்ரீடு ஆர்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராவல் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கோர்ஸ் ஜிடிஏலேயே வந்து அதே மாதிரி தான். போகிற வரைக்கும் காரில் நல்லா ஓட்டிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சில சமயம் அதுவே வந்து நமக்கு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். இந்த எஃப்ஹெச் 5லேயும் வந்து நிறைய பேர்த்துக்கு லாங் டிரைவ் போகிறது வந்து ஒரு மாதிரி போரிங்கான விஷயமா இருந்திருக்கா என்னன்னு தெரியல. அதை ஃபீட்பேக் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு அந்த ஃபாஸ்ட் ட்ராவல் இல்லாத பட்சத்தில் ட்ராவலிங் வந்து கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ அதனால் வந்து ஆட்டோ டிரைவ் மோடு இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆட்டோ டிரைவ் மோடு போட்டுட்டு நீங்கள் இதில் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் ஃபாஸ்ட் ட்ராவலும் இருக்குது. அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். நம்ம எந்த இடத்துல வந்து வே பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறோமோ அந்த வே பாயிண்ட்டில் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். வே பாயிண்ட் போகிற வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்குதுனாலும் நீங்கள் சினிமேட்டிக் மோடு ஆன் பண்ணிட்டீங்கன்னா சினிமேட்டிக்காக கேமராஸ் வந்து அப்படியே சுவிட்ச் ஆகும். சினிமேட்டிக்காக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாமே வந்து அந்த இடத்துல நடக்கும். ஓகே, இந்த ஆட்டோ டிரைவ் மோடு ரொம்ப நல்லது தான். இப்போது அடுத்த சேஞ்சஸ்க்கு போகலாம். அடுத்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கே கேட்க ரொம்ப புதுசாக இருக்கும், உங்களுக்கே பிடிச்சிருக்கும். ஆன் ரோட் பையிங் கார்ஸ். அதாவது இந்த எஃப்ஹெச் சீரீஸ்லேயும் ரேரான கார்ஸையும் நிறைய வச்சுருக்காங்க. நிறைய பேர் டிஃபால்ட்டாக ஒரு காரை வாங்கி அதுக்கப்புறம் அதில் நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி அந்த காரை வந்து ஒரு மாதிரி வேறு ஸ்டைலில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரேரான கார்ஸ் வந்து போகிற வழியில் ரோட் சைடில் ஓரமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த காரை எடுத்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த கார் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த காரை வாங்கிக்கலாம், பை பண்ணலாம். ஸோ இதே வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. இந்த எஃப்ஹெச் சீரீஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ஸுக்கு வந்து ஓப்பன் வேர்ல்டு கேம்னே வச்சுக்கலாம். இந்த என்எஃப்எஸ் சீரீஸ்லேயே வந்து நிறைய வந்திருக்கு. அதில் ஓப்பன் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து வச்சுருப்பாங்க, இந்த ஃப்ரீ ரோம் போகிறது. அதில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து சரியாக பண்ணலை. ஆனால் இந்த எஃப்ஹெச் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸுக்காகவே அர்ப்பணிச்சிட்டாங்க. அடுத்து புதிய விஷயம் என்னென்னு பார்க்கலாம். ப்ராக்சிமிட்டி ரேடார். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காரில் போயிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய பிஹைண்ட் த காரோ இல்லை ஹைடன் ஸ்பாட் ஏதாவது ஒரு கார் வந்துட்டு இருந்ததுன்னா அது உங்கள் ப்ராக்சிமிட்டி ரேடாருக்குள்ளே வந்துடும். ஸோ ஆகவே நீங்கள் ஒரு காரை ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபீச்சர். இன்னொன்று, ரேஸோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கசகசன்னு எல்லா காரும் வந்து குறுக்க மறுக்க வரும். ஸோ அந்த இடத்துல எந்த டைமில் எந்த கார் எப்படி வரும்னு உங்களால் கணிக்க முடியாது. நிறையா பேர் வந்து ரேசிங் சிமுலேட்டர் ட்ரிபிள் மானிட்டர் செட்டப்போட நீங்கள் விளையாடுவீங்க. காரோட இன்டீரியரில் உட்காந்து ஓட்டுற மாதிரியான வியூஸை நீங்கள் வச்சுருப்பீங்க. அதில் உங்களுக்கு சைட் மிரர் தெரியும், பட் ஆனால் சிங்கிள் மானிட்டரில் விளையாடுறவங்களுக்கு அது தெரியாது. ஸோ இந்த இடத்துல வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அவங்க சிமுலேட்டர் செட்டப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட இந்த ஃபீச்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஃபாஸ்ட் ட்ராவல். இந்த முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா ஆட்டோ டிரைவ் மோட். இந்த மாதிரி காரை வந்து நீங்கள் வே பாயிண்டில் செட் பண்ணிட்டீங்க. வே பாயிண்டில் அது போயிட்டு இருக்கும் பொழுது உங்களால் அந்த சினிமேட்டிக்கை வந்து ரசிச்சும் உங்களுக்கு சலிப்பாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராவல் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த ஃபாஸ்ட் ட்ராவலுக்கு வந்து எந்த ஒரு காஸ்ட்டும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபோர்ஸா ஹொரைசன் 5ல வந்து ஃபாஸ்ட் ட்ராவலுக்கு காஸ்ட் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் எங்கே எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்கள்கிட்ட வந்து பணம் செலவாகிட்டு இருக்கும். இதில் வந்து அப்படி கிடையாது. இதில் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணலாம். ஆஃப்கோர்ஸ் இது மிகப்பெரிய விஷயந்தான். மற்ற ஆர்பிஜி எந்த கேமாக இருக்கட்டும், இல்லை ஓப்பன் வேர்ல்டு கேமாக இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி அசாசின் க்ரீட் கேமாக இருக்கட்டும், இல்லை ஜிடிஏ சீரிஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஓப்பன் வேர்ல்டில் ஃபாஸ்ட் ட்ராவல் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஜிடிஏன்னு சொல்லும்போது ஞாபகம் வருது, ஜிடிஏ 6 வந்து இப்போது மே 26 வந்து தாண்டிட்டோம். மை காட், இந்த டைமில் அவங்க பழைய ரிலீஸ் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டைமில் நம்ம ஜிடிஏ 6 விளையாண்டுருக்கலாம். ஓகே கைஸ், பேக் டு த டாபிக். அடுத்த ஒரு விஷயம், 550+ கார்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க.
இந்த ஒரு விஷயம் யாருக்கு தான் பிடிக்காது. அஃப்கோர்ஸ் எஃப்ஹெச் சீரிஸில் இன்னும் மேலும் மேலும் நிறைய கார்ஸ் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நானே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஹெச் 5ல் வந்து டொயோட்டா சைடு போய் லேண்ட் க்ரூசரை ஓட்டலான்னு பார்த்தா லேண்ட் க்ரூசர் அந்த இடத்துல இல்லை. ஸோ டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். இன்னொன்று டிஃபெண்டர் இருந்தது. அஃப்கோர்ஸ் டிஃபெண்டர் யாருக்கு தான் பிடிக்காது. டிஃபெண்டர் எடுத்து நல்லா ஆசை தீர ஓட்டியாச்சு. ரியல் லைஃப்பில் வாங்க முடியாத கார் எல்லாத்தையும் இந்த மாதிரி கேமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இதே ரேசிங் சிமுலேட்டர் செட்டப்லாம் நல்லா பக்காவாக வச்சுக்கிட்டு இருக்க நிறைய கேமர்ஸுக்குலாம் வந்து இது ஒரு வரப்பிரசாதம். அவங்க நினச்சா எந்த கார் வேணால் ஓட்டலாம். எனி டைம் எனிவேர். சரி, ஒன்லி இன் கேம். 550+ கார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த காரை எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் ஆகலாம். மொத்த காரையை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு எந்த கார் என்னோடய ஃபேவரட் காருன்னு அடுத்த எஃப்ஹெச் சீரிஸ் வீடியோ ஏதாவது ஒன்று வரும்பொழுது நான் அதில் சொல்கிறேன். ஓகே, அடுத்த ஒரு நியூ திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் ஷோஸ். அஃப்கோர்ஸ் இது வந்து ஜப்பானில் நடக்குது. ஸோ இந்த கார் மீட் லொக்கேஷன் அப்படின்றது வந்து ஜப்பானில் பெரும்பாலும் நடக்கிற ஒரு விஷயம். இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரீஸ்லேயே வந்து டோக்கியோ ட்ரிஃப்ட்னு சைலண்ட்டாக ஒரு படம் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர். டைகோகு பார்க்கிங் ஏரியா யோகோஹாமாவில் வந்து அந்த லொக்கேஷன் இருக்குது. சுற்றி மேலே பெரிய பிரிட்ஜாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் கார்ஸும் கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுருவாங்க. ஒரு பெரிய ஆட்டோ ஷோவே அந்த இடத்துல நடக்கும். ரீசெண்டாக வந்து நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து ஆட்டோமொபைல் யூடியூபர்ஸ் ஆர் சும்மா டூர் போகிற யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து ஜப்பான் போனாங்கன்னா இந்த இடத்த பார்க்காம வரமாட்டாங்க. ஸோ எல்லோரும் அந்த இடத்துல வீடியோ போட்டிருக்காங்க. ஈவன் நிறைய ஸ்ட்ரீமர்ஸ்லாம் கூட அந்த இடத்துக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. நம்ம ஐசோ ஸ்பீடு கூட ஜப்பானில் போய் IRL பண்ணும்போது அந்த இடத்த காமிச்சாங்க. ஸோ இந்த இடம் ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஜப்பானில் ஒரு GTA இருந்தால் போதும், இந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஆசையை எஃப்ஹெச் சீரிஸ் வந்து சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே இந்த எஃப்ஹெச் 6ல் இந்த இடத்த ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய கார்ஸை போய் பார்க்கலாம். ஓகே, ஆல்ரைட். இந்த ஃபோர்ஸா ஹொரைசன் 6ல் வந்திருக்க வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கான சேஞ்சஸ் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க, சேஞ்சஸ் என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நிறைய கார் சிமுலேட்டர் யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த கேமை வந்து இக்னோர் பண்ணவே மாட்டீங்க. கேமர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு கேமர்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அல்லது கேமர்ஸ் அல்லாதவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கேமர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. ஆல் ப்ரோஸ் அண்ட் சிஸ், ஹேவ் அ குட் டே. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.